எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாருக்குமே இனிய பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான பண்டிகைகளுக்கு பார்த்தீங்கன்னா பெரும் கட்சி தலைவர்களாகட்டும் வாழ்த்து சொல்லி நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஆனால் அது ஒரு ஹிந்து பண்டிகைக்கு பண்ணதை நான் பார்த்ததே கிடையாது. அது ஒரு கிறிஸ்துவ பண்டிகையாகட்டும் இல்லை ஒரு இஸ்லாமிய பண்டிகையாகட்டும் அதுக்கு தான் நான் பார்த்துருக்கேனே தவிர ஒரு ஹிந்து பண்டிகைக்கு பார்த்தது கிடையாது. நீங்கள் சொல்லலாம் இல்லை பொங்கலுக்குலாம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா, பொங்கல் தமிழர் திருநாள். ஸோ அது உங்களுக்கு மதத்துக்குள்ள அடங்காத ஒரு பண்டிகை. ஸோ அதுக்கு வாழ்த்து சொல்லி நானுமே பார்த்துருக்கேன். ஆனால் ஹிந்து பண்டிகைக்கு சொல்லி நான் பார்த்ததில்ல. அதே மாதிரியே கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய பெரியாரோட சிலை பார்த்தீங்கன்னா வெறுமனே ஹிந்து கோயில்களுக்கு வெளியே தான் இருக்குமே தவிர ஒரு இஸ்லாமிய மாஸ்க்கு வெளியேவோ இல்லை ஒரு கிறிஸ்துவ சர்ச்சுக்கு வெளியவோ நான் பார்த்தது கிடையாது. கடவுள் இல்லைன்னு சொன்னா ஜென்ரலா எல்லாருக்குமே கிடையாது. அது கிறிஸ்துவ மதத்துக்காகட்டும், இஸ்லாமிய மதத்துக்காகட்டும், ஹிந்து மதத்துக்காகட்டும். நான் ஒரு ஹிந்துன்றதுனால இதை நான் கேட்கறேன்னு நினைக்காதீங்க. இதை நீங்க நிறைய இடத்துல நீங்களே கவனிச்சிருக்கலாம். ஸோ கடவுள் இல்லைன்னா அது எந்த மதத்துக்கும் இல்லை. கடவுள் இருக்காருன்னா அது எல்லா மதத்துக்குமே இருக்கு. இந்த மதத்தில் இருக்கிறது தான் கடவுள், இந்த மதத்தில் இருக்கிறவங்க கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்ற உரிமை நம்மள யாருக்குமே கிடையாது. ஸோ இன்னைக்கு நான் ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா, சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே குல்லா போட்டுட்டு நமாஸ் பண்ணிட்டு வாழ்த்து சொல்ற மாதிரியான போட்டோஸ் நான் பார்த்தேன். அது தப்பு கிடையாது. அதே விஷயத்தை நீங்க ஏன் மற்ற மதத்துக்கும் பண்ண மாட்டீங்க? ஒரு மத சார்பன்மை இல்லாத ஒரு அரசியலை ஏன் எல்லாருனாலே அமைக்க முடியல? நார்த்ல இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க மத வெறி பிடிச்சி அலைறாங்கன்னும் போது ஒரு மதத்தை மட்டும் ஆதரவு கொடுத்து இன்னொரு மதத்தை ஒதுக்குறதுன்றதும் மத வெறி தான். ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு நிறைய பார்த்தேன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இந்த மாதிரியே உங்களோட மனசுலையும் தோணுச்சுன்னா இதை யார்கிட்ட கேட்டால் அவங்க ஒரு நியாயமான பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.